வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வைகாசி விசாக பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாக நட்சத்திரத்திலும் வைகாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியும் சேர்ந்து வருவதுதான் வைகாசி விசாக திருநாளாகும். இந்த மாதம் விசாக நட்சத்திரம் 8ஆம் தேதி மதியம் தொடங்கி 9ஆம் தேதி மதியம் வரை வருகிறது. பௌர்ணமி 9ஆம் தேதி மதியம் தொடங்கி 10ஆம் தேதி மதியம் வரை வருகிறது. எனவே 2 நாட்களுமே விரதத்தை கடைபிடிக்கலாம். இன்று முருகன் அவதரித்த நாளாகும். இன்று முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நல்லது. அவரவர்கள் குல வழக்கப்படி விரதம் இருந்து வழிபடலாம். மேலும் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல், பகை கடிதல், பஞ்சாமிர்த வர்ணம், வேல் விருத்தம், மயில் விருத்தம், மயூரபந்தம், சஸ்திரபந்தம், கந்தர் கலிவெண்பா போன்ற யூடியூபில் தேர்வு செய்து இதையெல்லாம் போட்டு நீங்கள் பாடும்போதே கூட பாடிக்கொள்ளலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்வது நல்லது. திருப்புகழ், மேலும் திருப்புகழ் உங்களுக்கு தெரிந்த திருப்புகழை பாடுங்கள். இதெல்லாம் தெரியாவிட்டாலும் முருகா 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 என்ற நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். அன்று எல்லா முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு உண்டு. தேர் திருவிழா இருக்கும். தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு நீர்மோர், பானகம், சுண்டல் உங்களால் முடிந்த அன்னதானம் பண்ணவும். நன்றி. முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. இந்த விரதத்தை கடைபிடிங்கள். வாழ்வில் வளம் பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.